வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் விருதுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாமே நம்ம சிலபஸ் படி என்னென்ன இருக்கோ அதை மட்டும்தான் பார்த்துட்டு வரோம். நான் அது மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அந்த வகையில் இந்த தமிழக அரசின் விருதுகள் ஏராளமான விருதுகள் இருக்குது. அதை அத்தனையும் இங்கே கொடுக்க முடியாது. அதனால் முக்கியமாக நம்ம சிலபஸ் படி சொல்லப்பட்ட ஆசிரியர்கள் எந்தெந்த விருதுகள் வாங்கியிருக்காங்களோ அதை மட்டும்தான் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஏன்னா தமிழக அரசின் விருதுகள் பாவேந்தர் பாரதிதாசன் விருது, திருவிக விருது, திருவள்ளுவர் விருது, பாரதியார் விருது, சி.ஆ.பெ. விஸ்வநாதம் விருது, கபிலர் விருது, உ.வே.சா விருது, தமிழ்த்தாய் விருது, சொல்லின் செல்வர் விருது, ஜி.யு. போப் விருது, முதலமைச்சர் கணினி தமிழ் விருது, மறைமலையடிகள், வள்ளலார், தேவநேய பாவாணர் விருது என பல விருதுகள் இங்கே இருக்குது. அதை அவளையும் இங்கே கொடுக்க முடியாத நண்பர்களே. அதனால் நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆசிரியர்கள் பெற்ற விருதுகளை மட்டும்தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் விருது தான். கவிஞர் சுரதா 1978லையும், முடியரசன் 1987லையும், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் 1981ல், மு. மேத்தா 1986ல், அப்துல் ரஹ்மான் 1989லையும், இரா வைரமுத்து 1996லையும் பாரதிதாசன் விருது வாங்கியிருக்காங்க. அடுத்தது திருவிக விருது. ராஜம் கிருஷ்ணன் மட்டும்தான் 1991ல் திருவிக விருது வாங்கியிருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் விருது யாரும் வாங்கலை. அடுத்தது பாரதியார் விருது பார்த்திங்கன்னா கவிஞர் வாலி மட்டும்தான் 2000ல் வாங்கியிருக்காரு. கபிலர் விருதும் யாரும் வாங்கலை. அடுத்தது உ.வே.சா விருது. நான் சொல்லக்கூடிய வாங்கலை அப்படிங்கிறது யாருன்னா, நம்ம பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் யாரும் வாங்கலை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். உ.வே.சா விருது பார்த்திங்கன்னா ராஜநாராயணன் வாங்கியிருக்காரு. அடுத்தது சி.ஆ.பெ. விஸ்வநாதன் விருதும் யாரும் வாங்கலை. தமிழ்த்தாய் விருது தொண்டு நிறுவனங்களுக்கு மட்டும் கொடுக்கப்படக்கூடியது, அதுவும் யாரும் வாங்கலை. நன்றி.